Respect success. Respect success. சார், உடல் உறுப்பு தானம் பற்றி இப்போ இந்தியாவில் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இம்பேக்ட் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இன்னும் கம்மின்னு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் ஒரு 2 டெக்கேட் முன்னாடியே நீங்கள் வந்து உடல் உறுப்பு தானம் பற்றி பேசி நீங்கள் அதை பண்ணிட்டீங்க. அது ஒரு இன்சிடென்ட் பின்னாடி அது நடந்துச்சா, இல்லை எதனால் அது ஒரு காரணமாக இருந்துச்சு நீங்கள் உடல் உறுப்பு தானம் பண்ண? அந்த இன்சிடெண்ட்டுங்கிறதே வந்து வாழ்க்கைங்க. நான் அதுவரை வாழ்ந்த வாழ்க்கை தான் அந்த சின்ன இன்சிடெண்ட். அது அவ்வளோ சின்ன இன்சிடெண்ட்டுங்கிறது புரியறதுக்கே எனக்கு 40-45 வருஷம் ஆயிடுச்சு. வாழ்க்கைங்கிறது எவ்வளோ சின்ன இன்சிடெண்ட் இந்த லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த வேர்ல்டுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஹவ் ஆம் ஐ பீயிங் யூஸ்ஃபுல், ஹவ் ஆல் கேன் ஐ பி யூஸ்ஃபுல்ங்கிறத பற்றி சிந்தனை தான். என்னை பற்றி கேட்டாங்க, இதை பற்றி நீங்கள் நல்லபடியாக கேட்குறீங்க. குதர்க்கமாக கேட்டாங்க என்ன, கேரளாவில் என் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நல்ல முடிவுக்காக கேட்டிருக்கலாம். சொர்க்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கை இருக்கக்கூடிய நாடு நமக்கு. உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் உறவினர்களுக்கு உங்களை அங்கே அனுப்பி வைக்கணுங்கிற ஆசை இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உடல் தானத்தம் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லது இல்லையே, நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாத, பரவாயில்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு 15 மீட்டர் தோல் இருக்கு என் உடம்புல. கிட்டத்தட்ட 7 குஷ்டரோகிகளுக்கு அதை செருப்பாக்க முடியும் என்றால் அங்கே இருக்கிறது சொர்க்கம் என்று. அதை என்னவா வேணா யூஸ் பண்ணிக்கங்க, உங்கள் கல்விக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே நாம் ரொம்ப டிலே பண்ணேன்னா அதுக்கும் பிரயோஜனம் எல்லாம் போயிடும். ஏன்னா அதுக்கெல்லாம் கூட கருவி வந்துடும். ஏன்னா ஒரு பிரபலம் செய்தால் அதை செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் செய்யுங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் மனசை மாற்றிட முடியாது. சொர்க்கத்தின் பால் ஆசை இருக்கிறது. பார்க்காத யாரும் நான் போயிட்டு வந்தேன் நல்லா இருக்கு இந்த ஹாலிடே அப்படின்னு சொல்லாத ஒரு இடத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு இப்படி அலையிற கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. அதை யாரும் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலை. ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னா போய் காட்டுவார் உங்களுக்கு இடத்தையாவது. யாருமே காட்டலை, உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இருக்கிற இடத்த கூட சரியாக கவனிச்சுக்காம அந்த இடத்துக்காக அலையிறீங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. நான் அலையிலைங்க, அவ்வளோதான். என் உடல் மண்ணுக்கு அப்படின்வாங்க. அதை கூட பேஸ் பண்ண விடாமல் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு இருக்கேன்.